ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி வந்து பீர்க்கங்காயும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். சூப்பரான கிரேவி. நீங்கள் சப்பாத்தி சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எதுக்குனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெரிய நீட்டமான பீர்க்கங்காய் தான் நான் வாங்கியிருக்கிறேன். நாங்கள் 2 பேர்னாலும் எங்களுக்கு இது போதும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி, ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். அதனால் அப்புறம் உங்களுக்கு காயே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூடயே சேர்ந்து எள்ளும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணி பரப்பரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிட்டு அதில் 2 இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க. எப்போவுமே நான் கூட்டெல்லாம் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பொடியாக நறுக்கி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறின நேரத்தில் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். அது கூடயே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட வேணால் கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர நேரத்தில் ஒரு தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வேக வைக்கணும். அதனால் தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அது கூடவே உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா கிளறிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை நம்ம காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற நம்ம இந்த பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டாம். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே வதக்குங்க அந்த காயை. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருந்தா சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும் பாருங்கள். இப்போ வெந்துட்டு பாருங்கள். நல்லா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். அந்த கலர் நல்லா மாறி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா திருப்பி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட வந்து நமக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. வீட்டில் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சேரும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த காயத்தை கடலை பொடியை வந்து இதோட போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு பாதி தேங்காய் கூட இல்லை, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது கூட ஊற்றுவோம். அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம சாதாரண மாட்டுப்பால், கவர் பால் நம்ம வாங்குறோம்னா நம்ம அதையும் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம். எப்பவுமே தேங்காய் பால் போட்டு கொதிக்க விடாதீங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. கொத்தமல்லி இலையை போட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. சூப்பரான சுவையான உங்களுக்கு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.